ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாடி வைஸ்லேருந்து ஏர் க்ரோத் சீரம் ரோல் ஆன் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட நான் வந்து 3 மாதம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, ரெடென்சில் இருக்குது, அனகைன் இருக்குது, அமினெக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு மினரல் ஆயில் இல்லை, பேரபன் இல்லை, சிலிக்கான் இல்லை, அந்த மாதிரி சொல்லி நிறைய நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். 1 ml வந்து யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு. பட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்வைஸ் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு வந்து ஏர் வாஷ் பண்ணுறீங்களோ, ஏர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 70 to 80% வந்து முடி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேல்ப் சீரம் வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஹேர் சீரம். ஸோ நீங்கள் ஸ்கேல்ப்பில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி வந்து 3% வந்து கொடுத்துருக்காங்க, ரெடென்சில் வந்து 3%, அது மாதிரி என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏஎம் பிஎம் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ட்வைஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணேன். ஏன்னா 1 ml வந்துட்டு இருக்கணும். இது வந்து ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, பாடி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் மேலே அவங்களோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ அப்படி வந்து ஒட்டியிருக்கு அப்படின்னா இது வந்துட்டு அவங்க ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கும். ஃபேக் ப்ராடக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லாமல் ஃபேக்காக வந்துட்டு வரும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட கலர் வந்து எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி மைல்டாக எல்லோ, லைட் எல்லோ மாதிரி வரும். பட் ரொம்ப ஃபுல் எல்லோவாலாம் இருக்காது. வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் தெரியும். பட் யூஸ் பண்ணுறப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதுலேயுமே வந்து பாருங்கள், அவங்க ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்து அவங்க வந்து ஆட் பண்ணலை. எல்லாமே பிளான்ட் பேஸ்டு இன்க்ரீடியண்ட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஏர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சா, ஏர் க்ரோத் வந்து ஆச்சா அப்படின்னு தான் நான் வந்துட்டு இந்த இதில் சொல்ல போகிறேன். ஸோ இது நான் வந்துட்டு எப்படி வந்து வாங்கினேன், எப்போ வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏப்ரல் மந்த் வந்து வாங்கினேன். நான் கிட்டத்தட்ட 2 பாட்டில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு பாட்டில் வந்து 25 ml, இன்னொரு பாட்டில் வந்து 50 ml நான் வாங்கினேன். இப்போ அனதர் பாட்டில் வந்து 25 ml நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஏப்ரல் மந்த் தான் நான் வாங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலிவரி ஆகி கரெக்டாக 4th மந்த்லேருந்து ஏர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து போக ஆரம்பிச்சிது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு ஏர் க்ரோத் சீரம் இது ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஆயில் அண்ட் ஒரு ஷாம்பு ஒன்று வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா வித்தின் 15 days 30 daysலாம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே தெரியாது. அப்படி தெரியுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். அதுவும் டெம்பரவரியாக தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக ஹேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேஷன்ஸ் தான் ரொம்பவே முக்கியமே. நீங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஏர் ஆயில் வந்துட்டு நானே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆயில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா சீகக்காய் ஷாம்பு, அதுவுமே நானே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். இந்த ஆயில் அண்ட் ஷாம்பு வந்துட்டு நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆயிலும் அந்த ஒரு ஷாம்புவும் தான் நான் வந்து இது பர்டிகுலராக எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரீக்ரோ ஜெல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் யூஸ் பண்ண அந்த ஏர் ஆயில் அண்ட் ஷாம்பு. இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஆயிலுமே வந்து சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோஸ்மெரி ஏர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 3மே நான் வந்துட்டு ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆயிலுமே நான் வந்து வச்சுருவேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ குளிக்க போகிறேன் அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அட்வான்ஸ் ஆயில் வந்து வைப்பேன். அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஆயில் வந்து நான் ப்ரீவியஸ் நைட்டே வச்சுருவேன். ஸோ அப்படி வச்சுட்டு ஏர் வாஷ் பண்ணுறப்போ இந்த சீகக்காய் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த ரோல் ஆன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேனே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து நல்லாவே குறைஞ்சிது. பட் எனக்கு ஸ்டார்டிங் நான் எப்போ வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th மந்த், அதாவது டெலிவரி ஆகி 4th மந்தில் வந்துட்டு முடி வந்து கையோடு அப்படியே உருவிட்டு வந்துச்சு. ஸோ அந்த டைம் நான் வந்துட்டு எனக்கு இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து பத்தலை அப்படின்றதுனால அட்வான்ஸ் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 30 days கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து லைட்டாக மைல்டாக தான் குறைஞ்சிது. ரொம்ப எக்ஸஸாக குறைஞ்சிது அப்படின்னா நான் என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னா நான் வந்து சொல்லலை. மைல்டாக எனக்கு குறைஞ்சிது. போக 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 வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் கொஞ்சம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு.
குட்டி குட்டி பேபி ஹேர்ஸுமே எல்லாமே வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ரோலன், இந்த சீரம், அப்புறம் இந்த ஷாம்பு, இந்த ஆயில் எல்லாமே போட்டுட்டு நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இந்த 3 மாதம் நான் வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதனால் நல்லா வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னால மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சது, ஹேர் க்ரோத் ஆகியிருக்குலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த 3-4 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 மாதம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக அந்த பாடி வைஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணலை. நான் என்னோடய பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது, இந்த ஒரு ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணலாமா கேட்டதுக்கு, நான் வந்து டாக்டர்கிட்ட சஜஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சேஃப் தான் அப்படி சொன்னதுனால வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் தலைமுடி வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்னால மட்டும்தான் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆச்சு அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக நான் தொடர்ந்து இந்த 4 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக நான் வந்து ஃபுட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. டாபிக் வந்து பாருங்கள், நான் 3 மந்த்ஸ் பிஃபோர் எடுத்தேன். அவ்வளோ ஸ்கேல்ப் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு. குட்டி நிறைய பேபி ஹேர்ஸ் வந்திருக்கு. இப்போ காமிச்ச ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓவரால் ஹேர் க்ரோத்துமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், பாய்.